எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அபிக்குட்டி, அப்பாவுக்கு தூக்கம் வருதுடா. கொஞ்ச நேரம் அப்பா தூங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் விளையாடலாம்டா தங்கம். அபி சும்மா இருடா. அபி, என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா தூங்கிட்டு இருக்காருல்ல, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏந்திரி. அபி, சொன்னா கேட்கணும். அப்பா தூங்கிட்டு இருக்காருல்ல, வா நம்ம வெளியே போலாம். என்னடா தங்கம், காலையில எந்திரிச்சு வந்துட்டீங்களா? எப்ப எந்திரிச்சிங்க பாப்பா? அபி, அப்பா டயர்டா இருக்காருல்ல, நீ வா நம்ம வெளியே போலாம். அப்பா கொஞ்ச நேரம் தூங்கட்டும்டா. வா அபி. என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு காணாத கண்ணுக்குள்ள காதல் இப்போ கண் காச்சு பூவாச்சு பொன்னாச்சு. என்னடா சொல்லு. அபி, சொல்லிட்டே இருக்கல, அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாதன. பார்க்குக்கு சாயந்தரமா போலாம், புரியுதா? வா என் கூட. அபி, அப்பா சாயந்தரம் சீக்கிரமா வந்துடுறேன். வந்து பாப்பாவை பார்க் கூட்டிட்டு போறேன், சரியா? இப்போ அப்பா ஹாஸ்பிட்டல் போகணும் தானே, அதனால சாயந்தரமா போலாம்டா. அதானே, நான் பெத்தது கூட நான் சொல்றது கேட்காத. எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா. அபி, நம்ம 2 பேர் மட்டும் போலாம்டா. அம்மாக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கும், சரியா? அம்மா வீட்ல இருக்க எல்லா வேலையும் பார்க்கட்டும். அப்பாவும் பாப்பாவும் மட்டும் போலாம். அபி, அம்மாவும் வரேன். அம்மாக்கு வீட்ல எந்த வேலையும் இல்ல, அதனால சாயந்தரம் நம்ம 3 பேருமே போலாம், சரியாடா? நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நீங்க என்கிட்ட சண்டை போட்டு பேசாம இருந்ததே இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாள் ஃபுல்லா என்கிட்ட பேசாம இருந்திருக்கீங்கல்ல. உங்களுக்கு என்னமோ சந்தோஷமோ இருக்கோ என்னமோ, ஆனா உங்ககிட்ட பேசாம எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு புரியுதுங்க, நீங்க ஏன் இவ்வளோ கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அவங்க என்னை ட்ரீட் பண்ற விதம் எனக்கு புரிஞ்சாலும் அவங்க இதே வீட்டில் இருக்காங்க. எதுக்காக நாம அவங்க கிட்ட சண்டை போடணும் தான் இத்தனை நாளா அவங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் செஞ்சிட்டு இருந்தேன். இதுமே அப்படி இருக்க மாட்டேங்க. நீங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி உங்க அனு இருப்பா. எங்க உங்களுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன். அதை நீங்க எந்திரிக்கிறீங்களா இல்ல லேட் ஆகுமா? பட்டு, அப்பாக்கு காஃபி வேண்டான்னு சொல்லிடுடா. ஏங்க, இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் தான் பண்ணது தப்புன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. இனிமே என்ன மாத்திக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன்ல. அப்புறமும் என்கிட்ட பேசாம இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா? எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா உங்ககிட்ட பேசாம இருக்கிறது. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லைல்ல. என்னை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல. பட்டுக்குட்டி, அப்பாவை பார்த்து பாப்பாக்கு பயமா இருக்கா என்ன? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை பார்த்து பயமா இருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் எதுக்குமே வாயை திறக்காம அமைதியாவே நின்ன. அதுதானே உங்க கோவத்துக்கு காரணம். எனக்கு உங்களை பற்றி தெரியாதா? இந்த விஷயத்த நான் சொன்னால் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டில் தேவையில்லாமல் சண்டை வரும். அதை அவாய்ட் பண்ணணும்னு ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் உங்ககிட்ட நான் சொல்லாமல் மறைச்சேன். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கோவப்படுறது நியாயம்தான், எனக்கு தெரியும். நான் பண்ணது தப்பு தான், அதுவும் எனக்கு தெரியும். நான் தான் அதை மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. இன்னமும் கோவமாகவே இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சாரி. சரிடா பட்டு, நீ அம்மா கூட போ. அப்பாக்கு டைம் ஆச்சுல்ல, அப்பா போய் குளிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சாயந்தரம் வந்து நம்ம பார்க் போலாம், சரியா? இவ்வளோ தூரம் நான் பேசிகிட்டு இருக்கேன், அப்பயும் நான் பேசுறது உங்கள் காதில் விழாத மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. எனக்கு தெரியும் உங்களுக்கு என்னை விட உங்கள் பொண்ணு தான் ரொம்ப முக்கியம்னு. அதானே? சரி, உங்கள் பொண்ணையே கொஞ்சங்க. எனக்கு என்ன வந்துச்சு, நான் கிளம்புறேன்.
எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்கிற வரையும் தான் பொண்டாட்டி மேலே பாசம்லாம். குழந்தெல்லாம் பிறந்து, அதுவும் பெண் குழந்தெல்லாம் பிறந்துட்டா அதுக்கப்புறம் பொண்டாட்டியை கண்டுக்கிறதே இல்லை. அப்படி தானே? சரி, உங்கள் பொண்ணையே கொஞ்சங்க, எனக்கு என்ன வந்துச்சு? அம்மா, எனக்கு வேற ரொம்ப வயிறு வலிக்குதே, என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கு. இன்னைக்கு என்னால் லீவும் போட முடியாது, கண்டிப்பாக ஆஃபீஸ் போயே ஆகணும். என்னால் முடியல. இப்போ ரெடியாகி ஆஃபீஸ் வர போகணுமே. 2 நாளாக ஆஃபீஸ்க்கு நான் தனியாக போனனால இன்னைக்கு அவரும் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டாரு. நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு வர ரெடியாக இருக்காரு. என்னால் முடியலையே. நான் இதை எப்படி அவர்கிட்ட சொல்கிறது? இதை போய் என்னாச்சு இவளுக்கு? ஆஃபீஸ் சீக்கிரமா கிளம்பணும் கிளம்பலான்னு சொல்லிட்டு இருந்தா, குளிச்சுட்டு வந்து அப்படியே உட்காந்துருக்கா. ரெடியான மாதிரியே தெரியல. ம். அனிதா, அனிதா, ஆ, என்னங்க? என்னங்க வா? ஏய் அனிதா, நீ தானே ஆஃபீஸ்க்கு சீக்கிரமா போகணும்னு சொன்ன. குளிச்சுட்டு வந்து அப்படியே உட்காந்துருக்க. நீ சொன்னனால தான் நானே ரெடியாகி நிற்கிறேன். என்னாச்சு? ஆ, ஆமாம்ல, ஆஃபீஸ் போகணும்ல. எங்க ஒரு 10 மினிட்ஸ் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். என்னாச்சு இவளுக்கு? ரொம்ப டல்லா இருக்கா. அனிதா, ஆ, என்னங்க? என்னாச்சு அனிதா? ரொம்ப டல்லா இருக்க. 2 நாளா தூங்காம இருக்கனால தான் ஃபேஸ் இப்படி இருக்கு போல. எத்தனை முறை சொன்னாலும் கேட்காத. சரி, இல்லைன்னா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி, கொஞ்சம் லேட்டா போலாம். அதான் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன்ல. ஜஸ்ட் ஒன் டைம் கோ த்ரூ, அவ்வளோதானே. அதான் கிளைண்ட்ஸ் 10 மணிக்கு மேலே தானே வருவாங்க. கொஞ்ச நேரம் தூங்க அனிதா. ஒரு 9:30க்கு மேலே கிளம்பலாம், போதும். இல்லைங்க, அது கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் பெண்டிங் இருக்கு. நான் ஆஃபீஸ் போய் தான் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, தான் வந்துடுறேன். இவளுக்கு என்ன ஆயிருக்கும்? ரொம்ப டல்லா இருக்காளே. ம். கேட்டா சொல்லவும் மாட்டேன்றா. உடம்பு எதுவும் சரியில்லையோ? ம், கிளம்பலாங்க. என்னங்க? அத நான் உன்கிட்ட கேட்கணும். என்னாச்சு அனிதா? ரொம்ப டல்லா இருக்க. ஏதோ டிஃப்ரெண்டா இருக்க இன்னைக்கு. என்னாச்சு? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்ன? ஹாஸ்பிட்டல் போலாமா? என்ன இவரு என் ஃபேஸை பார்த்து டல்லாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இதை பற்றி நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது? எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. நான் சொன்னால் மட்டும் உங்களுக்கு என்ன தெரியவா போகுது? ஏய், உன்கிட்ட தாண்டி கேட்டுட்டு இருக்கேன். அமைதியாவே நின்னுட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை உனக்கு? உன்னை பார்த்தாலே தெரியுது ஏதோ டல்லா இருக்கா. ஏதோ ப்ராப்ளமா என்ன? ஹாஸ்பிட்டல் போலாமா? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். அது இன்னைக்கு கிளைண்ட்ஸ் வராங்கல்ல, அதான் சும்மா அதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா போன டைமே கொஞ்சம் நல்லா நடக்கலல்ல, இந்த டைமாச்சும் எல்லாம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. ஏதோ திருட்டு மொழி முழிக்கிறா. அது மட்டும் கன்ஃபார்ம். ஏதோ என்கிட்ட மறைக்கிறா. அதுதான் என்னன்னு புரிய மாட்டேங்குது. ம். நிஜமா அதுதான் ரீசனா, இல்ல என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா? சச்சா, அதாங்க ரீசன், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. கிளம்பலாமா? கன்ஃபார்மா ஏதோ என்கிட்ட மறைக்கிறா. அது மட்டும் தெரியுது. மூஞ்சே சரியில்லையே. சரி இருடி, கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பாத்துக்கிறேன் உன்னை. சரி வா, கிளம்பலாம். ம். பாதி நீயே என் பாதி நீயே, நீ இல்லாமல் நான் ஏது கண்ணே. ஷோ, யார் இந்நேரத்துக்கு ஃபோன் பண்றது? அவர் ஃபோன் தான் ரிங் ஆகிட்டே இருக்கு. ஆனால் இவர் தான் நல்லா தூங்குறாரே. யார் இந்நேரத்துக்கு கால் பண்ணுறாங்க? ஷோ, போச்ச, டிஸ்டர்பன்ஸாக இருக்கு போலயே. சரி, நாமளே அட்டன் பண்ணி அப்புறமா பேச சொல்லிடலாம். எடுக்கலாமா வேண்டாமா? யாரோ விடாமல் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒருவேளை முக்கியமான காலாக இருந்தால் அட்டன் பண்ணால் தப்பாக நினச்சிப்பாங்களோ? இவர் தான் திட்டுவாரா? சாச்சா, அதெல்லாம் எதுவும் திட்ட மாட்டாரு. அட்டன் பண்ணி அப்புறமா பண்ணுங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு? சரி. யாரோ பிரீத்தின்னு பண்ணுறாங்க. யான்னு தெரியலையே. அட்டன் பண்ணலாமா? சரி, பண்ணலாமே, என்ன தப்பு?
அடைமழை வரும் அதில் நனைவோமே குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் குழு குழு இங்க சாரிங்க, அது உங்க ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு. யாருன்னு அட்டன் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தேனா அட்டன் பண்றதுக்குள்ள ஸ்லிப் ஆகி கீழே. சாரி, இங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல. சாரிங்க, நான் அது தெரியாம தான். என்ன தெரியாம தான் அப்போ நீ வந்து என் மேல விழுந்தியா என்ன? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எதுவும் தப்பா நினைக்கல நித்யா. அதுல என்ன இருக்கு? இல்ல, நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்கல்ல, அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை நித்யா, பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, நான் எந்திரிக்கட்டுமா? அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாமே. எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எதுவும் தப்பாவும் நினைக்க மாட்டேன். அதனால கொஞ்ச நேரம் நீ இப்படியே இருக்கலாம், சரியா? நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படி பார்க்காதீங்க. நான் எந்திரிக்கட்டுமா? என்ன பண்றீங்க? கையெடுங்க. நித்யா, கீழே பார்த்துட்டே ஊன்னு சொன்னா எப்படி நித்யா? என்ன பாரு நித்யா, என்ன பாரு. அப்பா, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என்ன? ஆமா நித்யா, சும்மா சொல்லக்கூடாது. நீ எவ்வளவு அழகு தெரியுமா? உன்னை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அதுவும் இன்னைக்கு காலையில உன் முகத்துல முழிச்சிருக்கேன். அப்போ இன்னைக்கு டே செம்மையா போகும்னு நினைக்கிறேன். ஏடி, உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடி? காலங்கத்தால இப்படி வெளியே போற நேரத்துல வந்து மூஞ்சுக்கு முன்னாடி நிக்கிற. உன் மூஞ்சில பார்த்துட்டு போனா அன்னைக்கு நாள் விளங்குமாடி? எத்தனை முறை சொன்னாலும் உனக்கெல்லாம் மண்டையில உரைக்கவே உரைக்காதுல்ல. உன்னெல்லாம் பார்த்துட்டு போனா அன்னைக்கு நாளே விளங்காது. என்னாச்சு நித்யா? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியாவே இருக்கேன். எதையோ யோசிச்சுட்டே இருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சு? என்ன பாரு, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இன்னைக்கு டே எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்க போகுது. இல்லைங்க, கண்டிப்பா இன்னைக்கு டே உங்களுக்கு ஹாப்பியா இருக்காது. ஏன்னா நீங்க என் முகத்துல முழிச்சிருக்கீங்கல்ல, கண்டிப்பா ஏதோ கஷ்டமா தான் இருக்கும். ஏய், என்ன நித்யா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு, காலையில எந்திரிச்ச உடனே எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? நீ என்னன்னா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பா என் பொண்டாட்டி எனக்கு எப்பயுமே சக்சஸா தான் இருப்பா. இல்லைங்க, அது அட சும்மா இரு நித்யா, நானே எவ்வளவு நல்ல மூட்ல இருக்கேன்னு தெரியுமா? உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. வெண்பால் கொண்ட சிறுதேவு இரு கால் கொண்டு நடமாடும் நீதான் என் அதிசயமே. உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவே நீ எட்டாவது அதிசயமே. சரி, நான் போட்டுமா? விடுங்க, டைம் ஆச்சு. நான் ஆ சரி நித்யா, எந்திரி. இங்க நீங்க முதல்ல என் இடுப்புல இருந்து கை எடுங்க, அப்பதானே நான் எந்திரிக்க முடியும். என்ன? ஆ சரி, எந்திரி. எங்க உங்களுக்கு ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னல, யாரோ பிரீத்தின்னு கால் பண்ணாங்க. நான் அட்டன் பண்ணுறதுக்குள்ளே தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிடுறீங்களா? நான் பாத்துக்கிறேன் நித்யா, நீ போ. ம். பிரீத்தியா? அவ இதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணா? இதுவரையும் எப்பயும் ஃபோன் பண்ணிலாம் பேச மாட்டாளே. இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு? ஃபோன்லாம் பண்ணிருக்கா, அதுவும் இவ்வளோ காலையில. விழிப்பட்ட இடம் இன்று ஒளிப்பட்ட சிலையாக இதுதானோ என்ன காதல் மேடம், என்றறிந்தேன். ஆபீஸ்க்கு வந்த உடனே கிளம்பி வந்திருக்கா? அது லேப்டாப்போட? என்ன மேட்ரு? என்ன விஷயம்னா இது என்ன கேள்வி கவன்? நேத்தா மேனேஜர் கிளியரா சொன்னாரே, இன்னிலிருந்து எனக்கு நீங்க தான் ட்ரைனிங் கொடுக்க போறீங்கன்னு. அதனால தான் ட்ரைனிங்க்கு ரெடியா வந்திருக்கேன். என்னது ட்ரைனிங்க்கா? இவ்வளோ ஏர்லியா? அடிங்க. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்கேன்? இங்க பாரு, எனக்கு வேலை இல்லையா என்ன? ஃபுல் டே எல்லாம் ட்ரைனிங் கொடுக்க முடியாது. மற்ற வேலைலாம் இருக்குல்ல, ஃப்ரீ டைம்ல மட்டும்தான் ட்ரெயின் பண்ண முடியும். அது வரையும் நீ போ, உன் டீம்க்கே போ. என்ன கவின் இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் முடியவே முடியாது. மேனேஜர் என்கிட்ட சொன்னதை நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு டீமுக்கெல்லாம் போனால் ப்ராஜெக்ட்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. எனக்கு போர் அடிக்கும். நான் என்ன பண்ணுறது? அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் அது வேணா ட்ரை பண்ணிட்டு இருப்பேன்ல. உங்களுக்கு வேலை இருக்கப்போ நீங்கள் வேலை பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரீ டைம் வர வரையும் எனக்கு ஏதாச்சும் ஒர்க் கொடுங்க. அதை நான் இங்கே உட்காந்தே பார்க்கலாம்ல.
இதுல என்ன தப்பு? இங்க உட்கார கூடாதா என்ன? இங்கே ஒரு இன்பம் வந்து நிறைய எப்போது என் உண்மை நிலை அறிய தங்காமலும் தூங்காமலும் நாள் செல்லுதே. வைஷு விளையாடாத வைஷு, இது ஒர்க்கிங் ஹார்ஸ். இங்க பாரு, ஃபுல் டேலாம் என்னால் ட்ரெயின் பண்ண முடியாது. எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு வைஷு. ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்க்கலாம். இப்போ நீ உன் டீமுக்கு போ. கவின், வாட் இஸ் திஸ் நான்சி? ரூம்க்கு உள்ள வரதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்டு வர முடியாதா? வாட்? நான் பெர்மிஷன் கேட்டு உள்ள வரணுமா? நான் எதுக்காக பெர்மிஷன் கேட்கணும்? எக்ஸ்கியூஸ் மீ, இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது. பெர்மிஷன் கேட்காம இஷ்டத்துக்கு உங்கள் ரூம்குள்ளெல்லாம் போகிறதுக்கு. திஸ் இஸ் ஆஃபீஸ். நான் ஹெச்ஆர். என்னோட ரூம்குள்ளே வரத்துக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணும். ஓகே? சரி, ஓகே கவின், நான் பண்ணது தப்பு தான். ஐ அக்செப்டட். ஆமா, இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஹேய் வைஷ்ணவி, உனக்கு உங்க டீம்ல எல்லாம் வேலை கிடையாதா? இந்நேரத்துக்கு ஹெச்ஆர் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. வாட்? ட்ரைனிங்கா? உனக்கு எதுக்காக அவர் ட்ரெயின் பண்ணணும்? உங்க டீம்ல தானே உனக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. வெயிட் மிஸ் நான்சி, நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. ஹலோ, இது எங்களோட ஆஃபீஸ். எங்கள் ஆஃபீஸில் யாருக்கு நான் ட்ரெயின் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இல்ல கவின், இவ புதுசா வந்திருக்கால, அதனால தான் கேட்டேன். ஏன்னா நீங்க எனக்கு மட்டும்தான் ட்ரைனிங் கொடுப்பீங்க, இவங்க புதுசா இருக்காங்கல்ல, அதான். நான்சி, கம்பெனியில் எவ்வளவோ சீக்ரெட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் அதர் தேன் கம்பெனி பீப்புள்ஸ்க்கு எங்களால் ஷேர் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்கள் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி கிடையாது. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கறதுக்கு நீங்கள் இங்கே ட்ரைனிங் அட்டன் பண்ண வந்திருக்கீங்க. அதுவும் எனக்கு ஃப்ரீ டைமில் மட்டும்தான் என்னால் உங்களை ட்ரெயின் பண்ண முடியும். அது உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு 2 monthsக்கு வைஷ்ணவிக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது. ஸோ 2 months நான் பிஸி தான். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப ஐ வில் ட்ரை டு ட்ரெயின் யூ. ஓகே? Otherwise, I will assign some other person to train you. வாட் கவின், திஸ் இஸ் அன்ஃபேர். உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கம்பெனிக்கு நான் வந்திருக்கேன். அப்படி இருக்கப்போ வேற யார்கிட்டயோல என்னால் ட்ரைனிங் எடுத்துக்க முடியாது. நீங்கள் ட்ரெயின் பண்ணலன்னா நான் ஹையர் ஆஃபீஸர்ஸை மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, your wish. ஹையர் ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் சொல்கிறது கேட்பாங்களா இல்லை நீங்கள் சொல்கிறது கேட்பாங்களான்னு நானும் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் கவின், நீங்கள் சொல்கிறது தான் கேட்பாங்க. பட் நான் உங்ககிட்ட தான் ஒரு ஃப்ளோவில் ட்ரைனிங் எடுத்துட்ருக்கேன். அப்படி இருக்கப்போ சடனாக இன்னொரு பர்சன் கிட்ட என்னை போக சொன்னால் எனக்கும் அவங்களுக்கும் வைப் செட் ஆகணும்ல. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போவே நான் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நான் உங்ககிட்ட மட்டும்தான் ட்ரைனிங் எடுத்துப்பேன். ஓகே, தென் எனக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் நான் இப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் அப்போ வரலாம். ஓகே, நவ் யூ கேன் லீவ். வைஷ்ணவி, லிசன் ஹியர். எஸ் கவின். என்ன மேடம் அப்படி பார்க்குறேன்? இல்லை, அவங்க கிட்ட அப்படி பேசுனீங்களே, அவங்க ஏதோ தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. யூ நோ ஒன் திங் வைஷு, எனக்கு நான்சியோட பிஹேவியர் சுத்தமாக பிடிக்கல. அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் சம்திங் அவங்க கிட்ட ப்ராப்ளம் இருக்குது. அவங்க ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணணும்னு வந்து உட்காராங்க. பட் அவங்களோட பார்வை எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐ எம் நாட் குட் வித் தட். என்ன சொல்கிறீங்க கவின்? ஆமாம் வைஷு, கொஞ்ச நாளாக நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பட் அவங்க கிட்ட எப்படி ஸ்ட்ரைட்டாக சொல்கிறது, அது நாகரிகமாக இருக்காதுன்னு தான் நானும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட பாரு, இதை சாக்கா வச்சுட்டு வேற யார்கிட்டயாச்சும் மாற்றி விடலான்னு பார்த்தா என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை வைஷு. என்ன கவின், ஒரு சிலரோட பார்வை அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்காக அவங்க தப்பான இன்டென்ஷனோட பார்க்குறாங்கன்னு அர்த்தம் இல்லைல்ல. நார்மலாக பார்க்கறதே கூட அப்படி இருக்கலாம். விடுங்க, பார்த்துக்கலாம். அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தானே இங்கே இருக்க போகிறாங்க. சரி வைஷு, நான் நேற்று சொன்னதுக்கு பதில். கவின், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல எனக்கு 1 week டைம் வேணும்னு. கண்டிப்பாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஆனால் வைஷு ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கா. வச்சுக்கிறேன் இருடி, என்கிட்ட நீ பதில சொல்லு, அப்புறம் பார்த்துக்கிறேன் உன்னை. இமைகள் ஒன்றாக எப்போதும் சேராமல் இடையில் நின்றாயே, இது நியாயமா? பிபி ஏறி போச்சு இளரத்த. அம்மா, என்னால் முடியலையே. அம்மா.
அனிதா ப்ரிப்பரா இருக்கீங்க தானே? எல்லாமே பெர்ஃபெக்டா ரெடியா இருக்கு. சார் கிட்டயும் காமிச்சாச்சு, அவர்கிட்ட ஒரு காப்பியும் இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா சப்மிட்டும் பண்ணியாச்சு அனிதா. ஸோ கண்டிப்பா ப்ரெசன்டேஷனும் நீங்க பெர்ஃபெக்டா பண்ணிடுவீங்கல்ல? ஆ, நான் பார்த்துக்கிறேன் அஸ்வின். கிளைண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களா? ஆமா அனிதா, 4 பேர் வந்திருக்காங்க. 3 பேர் ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். பட் ஒருத்தர் வந்து புதுசா இருக்காரு. அவரு தான் ஹெட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அனிதா. அவரு மட்டும் நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு இம்ப்ரெஸ் ஆயிட்டாருன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். ம், என்னால் முடிஞ்ச வரையும் நான் பெஸ்ட்டை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க பெஸ்ட் தான் கொடுப்பீங்க. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வாட் ஹேப்பன் சார்? என்னாச்சு? சார் ஆக்சுவலி உங்ககிட்ட நடந்தது எல்லாமே நாங்க சொன்னோம்ல. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? உங்களுக்காக தான் வெயிட்டிங். திலீப் சார், ஆல்ரெடி நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்ல. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வர்றதெல்லாம் ஒரு கம்பெனில சகஜமான விஷயம். நாம எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். அப்படி இருக்கப்போ அது மட்டும் இல்ல, கேஎஸ் இன்ஃபோடெக் பத்தி நமக்கு தெரியாதா என்ன? ஒரு சின்ன ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, பெரிய ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சேம் லெவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை முடிச்சு கொடுப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் பார்ப்போம். ப்ராஜெக்ட் நான் செக் பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரெசன்டேஷனும் பார்த்துட்டு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் சார். பிகாஸ் என்னோட பேச்சு கேட்டு தான் நீங்கள் இவங்க கிட்ட இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுத்தீங்க. அன்னைக்கு அவங்க ரீசன் சொல்கிறப்ப நான் நிஜமாவே அனிதாவை நிறையவே வார்ன் பண்ணேன். பிகாஸ் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு மட்டும்தான் நான் இதை கொடுத்தேன். பட் நிஜமாக நம்ப முடியல சார். எப்படி 2 டேஸில் இவ்வளோ பெருசு இவங்க கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு இப்போ வரையும் எனக்கு தெரியல. அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஹலோ ஆல். ஹாய் குமார், வெல்கம் டு மை ஆஃபீஸ். தேங்க் யூ மிஸ்டர் கார்த்திக். ஹவ் ஆர் யூ? யா குட். திலீப் சார், நீங்கள் அன்னைக்கு சொல்லிட்டு போன மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரி 2 டேஸில் உங்ககிட்ட ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் நீங்கள் 4 பேரும் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க சார்? மிஸ்டர் சூர்யா, அன்னைக்கு நான் வார்ன் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு உங்கள் 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் அவங்களால முடியும்னு எனக்கு தெரியும். பட் சில்லித்தனமா என்கிட்ட ரீசன் சொல்கிறப்ப அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. தட்ஸ் வை அவங்களுக்கு வார்னிங் கொடுத்தேன். பட் இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடையே நல்லா பெட்டராக செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்கள் 4 பேருக்குமே சாட்டிஸ்ஃபைட். ஓகே, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது. ஸோ டோன்ட் நீட் டு ஸ்பீக் எனிதிங் அபவுட் தட். ஓகே, அனிதாவை கூப்பிடுங்க. நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ல. எல்லாரும் அனிதாவை பத்தி நிறைய சொல்லி ஹைப் ஏத்தி வச்சிருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு see her. லெட்ஸ் இன்ட்ரடியூஸ். யா குமார், ஷூர். குமார், ஷீ இஸ் அனிதா. ஹாய் அனிதா. ஹாய் சார். திலீப் சார், ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் தட் ப்ராஜெக்ட்? நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நான் முடிச்சு கொடுத்துருக்கேனா சார்? என்னால் முடிஞ்ச வரையும். யா அனிதா, we are satisfied. தேங்க்யூ சார். Okay அனிதா, we'll see the presentation later. We'll speak about that. Okay. யா ஷூர் சார். அனிதா ரெடியா இருக்குல்ல? என்கிட்ட இன்னொரு காப்பி இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே. இல்லைங்க, நான் எல்லாம் செக் பண்ணேன். எல்லாம் பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகுது. கனெக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நான் போய் ப்ரெசன்டேஷன் தரேன். ஓகே ஓகே. சார், ஷல் ஐ ஸ்டார்ட்? யா ஷூர். இவளுக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளோ டல்லா இருக்கா? பார்த்தா ரொம்ப டல்லா இருக்கா. நிற்க முடியாத நிற்கிற மாதிரி தெரியுது. என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓகே சார். இன் திஸ் ப்ராஜெக்ட் த பிஸ்னஸ் பிளான் வில் பி காலை எழுந்ததும் வேலை தொடங்கிடும் பாவை அதிசயம் வரும் மாலை பொழுதிலும் கூட தொடர்ந்திடும் சேவை அதிசயம் அடங்கிய பெண்மை அறிவு தனி பெற்று இயங்கிடுகின்றால் நம் புவியிலே விலங்குகள் எல்லாம் நொறுங்கிடுது இன்று உயர்கிறாள் வானம் போல வானம் போல Wow, super Anita. It's an excellent presentation. Really, I like your idea. தேங்க்யூ சார். Anita, as usual, you're really good. தேங்க்யூ சார். Karthik and Surya, really, I like your concept. And one more thing,
நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் உங்க கம்பெனிக்கு தான் நாங்க தர போறோம். தட் டூ ஷுட் லீட் பை மிஸ்ஸஸ் அனிதா. வாவ், தேங்க்யூ குமார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் குமார். அண்ட் கார்த்திக், திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங். நெக்ஸ்ட் டைம் இந்த ப்ராப்ளம் அகைன் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகே? டோன்ட் வரி திலீப். கண்டிப்பா இன்னைக்கே அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. டோன்ட் வரி, நெக்ஸ்ட் டைம் இது ரிப்பீட்டட் ஆகவே ஆகாது. என்னடா மச்சான்? ஆமா கார்த்தி, நாம ஒரு முடிவு பண்ணியாச்சு. ஸோ சம்பவம் இருக்குல்ல? என்னாச்சு? வாட் சத்யா, நெக்ஸ்ட் டைம் இந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகாது தானே? அதுக்கான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் தானே சத்யா? இவரு என்ன சொல்றாரு? நம்மள எதுக்கு கேக்குறாரு? ஒருவேளை